ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் ஸ்டஃப் பராத்தா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு பன்னீரை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம கையில் மசிச்சு கூட விட்டுக்கலாம், இல்லைனா மிக்சியில் ஒரு பல்ஸ் கூட விட்டு எடுத்துக்கலாம். நான் இதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மேலே தூவுறதுக்காக நான் ஸ்டஃப்லேயும் கொஞ்சோண்டு போடுவேன், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுடைய விருப்பம், அந்த ஸ்டஃப் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பெப்பர் ஒரு ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு, அப்புறம் சாட் மசாலா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அம்ச்சூர் பவுட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது மாங்காய் ட்ரை பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஜீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கேப்சிகம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இதுதான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு. சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது. நான் மோஸ்ட்டாக சிம்பிளான டிஷ் தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்க 2 பேர் இருக்கவாசி நம்ம பசங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் டயட் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் நான் பண்ணுவேன் மோஸ்ட்டாக. இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம டயட்டுக்கும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி நான் மோஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவேன். வெயிட் லாஸும் கண்டிப்பாக ஆகுது இந்த மாதிரி எடுக்கும்போது. பாருங்கள், ஒரு பவுலில் நான் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ஆனியனு, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம டொமேட்டோ வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் டொமேட்டோ ஆட் பண்ணல. அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், நல்லா ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ன்ட்டு. இந்த மாதிரி நம்ம மார்னிங்கு இல்லை டின்னருக்கு எடுத்தோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா சப்பாத்தியில் ஃபைபர் இருக்குது, கொஞ்சமான கார்ப்ஸ் தான் இருக்குது, ப்ளஸ் பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது. ஒரு நல்ல குட் டிஷ்ஷாக தான் இருக்கும். எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. நல்லா ஆறாமல் சாப்பிட்லாம். இதை 1லேருந்து 3 சப்பாத்தி சாப்பிட்டோம்னாலே வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க தனியா பொடி, மிளகாய் பொடி, அம்ச்சூர் பவுட்ரு, சாட் மசாலா, ஜீரகப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது 2 பராத்தாக்கு அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி நம்ம ஒன்றா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சிட்டு இதிலே கொஞ்சம் நம்ம சீஸ் போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஜூஸியாக வரும், ஃபோல்டும் ஆகும் நல்லா. அதுக்காக நான் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா சப்பாத்தி போடுறேன் பாருங்கள். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா மாவு நான் யூஸ் பண்ணலை. வெயிட் லாஸ்க்கு கோதுமை மாவு தான் ரொம்ப நல்லது, அதனால கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தட்டிட்டு சென்டரில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த எடுத்து வச்சோம்னா பன்னீர் ஸ்டஃப்பை வச்சுட்டு நம்ம திரட்டிட்டு போட்டோம்னா ஈஸியான குயிக்கான ஒரு பன்னீர் ஸ்டஃப் பராத்தா ரெடி. பாருங்கள், அவ்வளோ அழகாக வருது. கொஞ்சமாக நான் பட்டர் விட்டுக்கிறேன். என் வெயிட் லாஸ்க்கு பட்டர், கீ, கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலான்றதுக்காக தான் நான் பட்டர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கீ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அதாவது மீடியமாக வச்சு நான் சுட்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பன்னீர் ஸ்டஃப் பராத்தா ரெடி. வெயிட் லாஸ்க்கான ஒரு டிஷ்ஷு, பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு. அதில் சீஸ் கொஞ்சம் தூவி விட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எது வேணுனாலும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.